யாராவது பாசிட்டிவா சொல்லிட்டாங்க வச்சுங்களேன், ஓ 25,000 உனக்கு கிரெடிட் ஆயிடுச்சா, கமெண்ட் என்ன நிச்சயமா. தெரியுமா, 25,000 கிரெடிட் ஆயிடுச்சா. எனக்கு நேற்று வந்து எனக்கு வந்து இந்த படத்துல பல விஷயங்கள் பிடிச்சிருக்கு, சில விஷயம் பிடிக்கல. நான் சில விஷயம் பிடிக்காதெல்லாம் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். பாசிட்டிவான விஷயங்களை பேசணும், நம்ம பாசிட்டிவா சொல்றோம். உடனே கீழே சார் உங்களுக்கு 25,000 கிரெடிட் ஆயிடுச்சா. ஓகே நான் ஏன்னா சொன்னேன் ஒரு தயாரிப்பாளரா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மெனக்கெடல் இருக்கு மெனக்கிற அப்படின்னு. அதாவது ஒரு படத்தை 120 கோடி ரூபாய் கொடுத்து அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்னா அதனுடைய மெரிட்டை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர அதில் இருக்கிற குறைகளை வந்து காமன் ஆடியன்ஸ் பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் இவ்வளோ நெகட்டிவாக பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் போட்ட உடனே கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, சார் உங்களுக்கு 25,000 வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப பாசிட்டிவாக சொல்றீங்க. நான் சொன்னேன் தம்பி இன்னும் வரல, கொஞ்சம் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குற வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன். என்னன்னா இப்படி ஒரு ஒரு கேவலமான மனநிலை இருக்குல்ல, நிச்சயமா. எதுக்கு இப்படி ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸை பேசலாம், எல்லாருமே பேசுங்க அப்படின்னா யாருமே பாசிட்டிவ் போட பயப்படுவாங்கல்ல. இப்போ ஒரு படத்தை பத்தி நம்ம பாசிட்டிவா சொல்லணும்னு நினைச்சாலே எவன்டா ட்ரோல் பண்ணுவான் கீழே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.